சிறகடிக்கை ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மலேசியாவிலிருந்து வந்த முதியவர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தபோது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரோஹிணி எனக்கு பல் வலிக்குதுன்னு ஏமாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அப்போது ஸ்ருதியும் நானும் வரேன் என்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரோகிணி செய்கிறத பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக அவள் மலேசியாலேருந்து வரல, ஏதோ பெருசாக ஏமாத்திட்டு இருக்கா, சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கணும்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா, ஆமாங்க, காலையில் கூட நான் அவங்களுக்கு தேங்காயை எடுத்து கொடுத்தேன், அணில் மாதிரி கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு பல்லு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இது என்னால் நம்ப கூட முடியலைன்னு மீனா சொல்கிறாங்க. ஆனாலும் ஸ்ருதி ரோஹிணி கூட போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது திடீர்னு மனோஜ் என்ட்ரி ஆகுறாரு. அவளை பார்த்ததும் மலேசியாக்காரவங்க இவங்க தான் மலேசியா மாப்பிள்ளையா என்று கேட்க விஜயா சந்தோஷப்படுறாங்க. அப்போது உடனே மனோஜ் ரோஹிணியை எங்கே என்று கேட்கிறார். ரோஹிணி ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, அவளுக்கு பல்வலி என்று விஜயா சொல்ல அதை கேட்டு மனோஜ் அதிர்ச்சி அடைகிறாரு. என்கிட்ட கூட சொல்லலையே என்று கேட்கிறார் மனோஜ். பிறகு மலேசியாக்காரவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்ததா மறுபக்கத்தில் ரோஹிணி ஹாஸ்பிட்டலில் ஸ்ருதியை வீட்டுக்கு போக சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி, நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு பல்வலின்னு சொல்கிறீங்க, உங்களை இப்படியே விட்டுட்டு போனால் எப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா டாக்டர் வந்து செக் பண்ணால் நம்மளுக்கு பல்வலி இல்லைன்னு தெரிஞ்சு போகணும்னு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து ரோஹிணி பல்லை செக் பண்ணுறாரு. அந்த பல்லில் சொத்தை இருக்குது, உடனே இந்த பல்லை பிடுங்கணும் என்று சொல்கிறாரு. அதற்கு ரோஹிணி ஐயோ வேணா வேணான்னு கத்துறாங்க. ஆனாலும் ஸ்ருதி விடவே இல்லை, பல்லை பிடுங்குங்க டாக்டர் என்று சொல்கிறாங்க. உடனே டாக்டர் பல்லை பிடுங்குறாங்க. இதை ஒரு காமெடி காட்சியை காட்டி அடுத்ததாக ரோஹிணி வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ருதி எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ விஜயா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, உங்கள் ஊர்க்காரங்க கிட்ட நீ ஏதாவது பேசியிருக்கலாம் என்று சொல்ல, அதற்கு தானே நான் போனேன் என்று ரோஹிணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்போதான் முத்து மீனாவிடம் ரோஹிணி பற்றி உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரவி ரெஸ்டாரண்ட்டில் பாஸ் மகளோடு மீட்டிங்கில் இருக்கிறாரு. அப்போது ஸ்ருதி ஃபோன் செய்து கொண்டே இருக்க ரவி ஃபோனை எடுக்காமல் இருக்காங்க. இதனால் ஸ்ருதி கோவப்படுறாங்க. அடுத்ததாக இந்த எபிசோடில் கடைசியாக முத்து வந்து ஷெட்டில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு துபாயில் வேலை கிடைக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு துபாயில் வேலை கிடைச்சிருக்கனால உங்களுக்கு எல்லாருக்கும் சரக்கு பாட்டி வைக்கிறேன் என்று சொல்கிறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து முத்துவை குடிக்க சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் செய்து முத்து நான் குடிக்கட்டுமா என்று பர்மிஷன் கேட்குறாள். அதுக்கு மீனா முடியாது என்று சொல்கிறாள். இப்படி எபிசோட் வந்து பரபரப்பாக முடியுது. இப்படி அடுத்தடுத்து சிறகடிக்கை ஆசை சீரியலில் உள்ள எபிசோட்டை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.